வணக்கம், வெல்கம் டு ருத்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி சிக்கனில் ஊறுகாய் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி பேச்சுலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சிக்கன் ஊறுகாய்க்கு தேவையான பொருள், நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன், கிராம்பு இந்த அளவு எடுத்திருக்கேன், ஒரு 5 ஏலக்காய், பட்டை சுருள் பட்டை எடுத்திருக்கேன், கொஞ்சம் மணமாக இருக்கும் இது. சுருள் பட்டை, கடுகு, வெந்தயம். கடுகு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஸ்பூன் போதும். ஒரு 2 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து நான் இந்த அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம லெமன் ஜூஸ், சால்ட், சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த பொருள் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம இந்த எல்லா பொருளுமே போட்டுக்கலாம், சரியா இருக்கும். கிராம்பு, ஏலக்காய், பட்டை, சோம்பு, வெந்தயம், கடுகு. இது நல்லா செவந்து வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறினோடனே பொடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சிக்கனில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, இதை நம்ம வந்து கிளறி வச்சுக்கலாம். நம்ம இதில் கொஞ்சம் உப்பு ஊறும், அதனால நம்ம முன்னாடியே கிளறி வச்சுக்கலாம். கிளறி வச்சுட்டு நம்ம ரொம்ப நேரம் ஊறணும்னு இல்லை, நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து குழம்பு கரண்டியால் 3 குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் சிக்கன் பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா சிக்கனும் ஒன்றாவே போட்டுக்கலாம், ஏன்னா அது சுண்டுச்சுன்னா கம்மியாயிடும். நான் வந்து இந்த அளவு உள்ள பொருளுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து இன்னும் நல்லா வதங்கட்டும். நம்ம வந்து சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் வாங்குறோம் இல்லையா, நம்ம இந்த ஊறுகாய்க்காக. அப்போ வந்து நம்ம ஜஸ்ட் பீஸாக வாங்கினோம்னா நல்லாயிருக்கும், ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும் அது. இப்போ இந்த அளவு செவந்திருக்கும் போது நம்ம இந்த இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இதில் நல்லா 1-1.5 ஸ்பூன் போடுங்க, நல்லாயிருக்கும். நம்ம அளவாக எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நம்ம போட்டுருவோம். எண்ணெய் நிறைய ஊற்றி பொரிச்சோம்னா அந்த எண்ணெய் எடுக்கிற மாதிரி வரும். திட்டமாக எண்ணெய் ஊற்றி அதிலே பொரிச்சு அதிலே சிவக்க ஊற்றி எடுத்துடலாம். இப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு, நான் வந்து காரத்துக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சால்ட்டு 1.25 போடலாம். இப்போ நம்ம வந்து வறுத்து நுணுக்கி வச்சிருக்கோம் இல்லையா பொடி,
இந்த அளவு நைஸாக இருக்கணும். இப்போ இதையும் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சட்டியில் செய்கிறோம் இல்லையா, இந்த சூடு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணாலும் இந்த கொதிச்சுட்டே இருக்கும். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜூஸ் போட்டுக்கலாம். ஒரு லெமன் போதும். நல்லா சாறு வந்தால் ஒரு லெமன் போதும். சாறு இல்லைன்னா ஒரு 1.5 லெமன் போட்டுக்குங்க போதும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் ஊறுகாய் சுட சுட சாதத்தோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். சிக்கன் ஊறுகாய் நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். மேலும் வீடியோஸ்க்கு ருத்ராஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.